ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு வீடியோ. எதனால இவ்ளோ லேட் ஆச்சுன்னு சொல்லி உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் நானு. எங்க வீட்டு ஃபேமிலி சைட்ல வந்து ஒரு சின்ன ஃபங்ஷன் இருந்தது. ஒரு பாப்பாக்கு வந்து காது குத்துனாங்க. அந்த பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா 1 வயசு கிடையாது. 11 வயசுலேருந்து 12 வயசு இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டிலே கடைசில இப்ப தான் ஃபைனலி அவங்க வந்து காது குத்துறேன்னு டிசைட் பண்ணி சொன்னாங்க. அதுக்காக நாங்க வேண்டியதா இருந்துச்சு. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயின் வந்து வாங்கியிருந்தோம். அதுதான் வந்து நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குண்டுமணி அளவுக்கு கூட கோல்டு வாங்க முடியாத அளவுக்கு தான் வந்து கோல்டோட ரேட் வேற லெவலில் போயிட்டுருக்கு. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம சில பல கடமைகள் வந்து செஞ்சு தான் ஆகணும். செய்ய வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும். இது எல்லாரும் ஒத்துப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் நானும் நிக்கி அப்புறம் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் ரெடி ஆகிட்டு போகும்போது நிக்கி வந்து அதிசயமாக வந்து இந்த வாட்டி ஹாஃப் சாரி போடுறேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தான். போகிற வழியில் செம்ம வெயில தாங்கவே முடியல. அதனால ஒரு ஆன் த வேல வந்து நிப்பாட்டிட்டு ஒரு குளுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இறங்கி நானும் நிக்கியும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பயங்கரமான வெயில். வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. வெளியில் போனால் மட்டும்தான் தெரியுது எவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் எல்லா இடத்துலையும் வந்து கிளைமேட் மாறி இருக்கு. நிக்கி வந்து அவளுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர், அப்புறமா எனக்கு ஒரு ஃப்ளேவர் சொல்லியிருந்தா. ஸோ 2 பேருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி அப்படியே சாப்பிட்டோம். எல்லா ஃப்ளேவர்ஸுமே டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஜென்ரலாக நான் இந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து சாப்பிட மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். திருப்பியும் அது சரியாகிறதுக்குள்ளே கஷ்டமாயிடும். அதே மாதிரி தான் எனக்கும் ஆச்சு. ஆனால் வந்து அப்பா ஆகலை. இதெல்லாம் சேர்த்து வச்சு லேட்டராக தான் எனக்கு காமிச்சிது. ஸோ ஒரு வேளையாக அந்த ஃபங்க்ஷன் போய் சேர்ந்தாச்சு. அது வந்து ஒரு கிராமத்தில் வந்து இருந்தது அந்த ஃபங்க்ஷன் வந்து. ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த கிராமத்தில் அவங்க முறைப்படி அந்த சிஸ்டம் படி வந்து பார்த்திங்கன்னா அந்த மேளதாளத்தோட வந்து அந்த பொண்ணுக்கு சீர்வரிசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி வந்து காது குத்துனாங்க. அவங்க தாத்தா மடி மேலே உட்கார வச்சு தான் காது குத்துனாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய பொண்ணுக்கு காது குத்துறது நான் முதல் வாட்டி பார்க்குறேன். ஆனால் வந்து பாவம் அந்த பொண்ணு குழந்தையா இருக்கும்போது வந்து தெரியாது இல்லையா? அந்த காது குத்துனா வந்து தெரியாது. குழந்தைங்க அப்படியே நம்மளுக்கும் பெருசாக தெரியாது. ஆனால் இவ்வளோ பெரிய பொண்ணு அழும்போது பாவம் அது. ஆனால் வந்து ஃபைனலாக நல்லபடியாக ஃபுல்லாக முடிஞ்சது. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு நாங்கள் அங்கேருந்து அதுக்கப்புறம் கிளம்பி வந்தோம். அந்த கோயிலில் வந்து முனீஸ்வரன் அந்த மாதிரி விநாயகர் எல்லாம் இருந்தாங்க. ஸோ நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பழாப்பழம் வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பழாப்பழம் பார்த்தோன்னேப்பா செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வேறு பழாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த சீசனில் தானே கிடைக்கும். மற்ற நார்மல் டைமில் வந்து உங்களுக்கு வந்து பழாப்பழத்தை வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி வெயில் காலத்தில் தான் அது கிடைக்கும். அதனால் சின்னதாக ஒரு பழம் பார்த்து முழுசாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. வாங்கிட்டு சரி இது வரைக்கும் நான் பழாப்பழம் வந்து கட் பண்ணதில்லை, அதனால் நானே கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் வந்து அப்படியே இறங்கிட்டேன். எல்லாரையும் நம்ம கேட்டுட்டு இருக்கணும், நீ கட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு இந்த வேலை, நம்மளே இறங்கி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து அதை கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து அது அப்படியே வந்து அது எண்ணெய் தடவி அந்த கத்தியில் வந்து அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அது எடுக்கணும். இல்லைன்னா ஃபுல்லாக கையெல்லாம் அப்படியே வந்து கம்மு மாதிரி ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சோப் போட்டு கழுவினாலும் அது போகவே போகாது. அதனால எண்ணெய் தடவி நல்லா கட் பண்ணிவிட்டு நிக்கி அவங்க டேடி ஹெல்ப் பண்ணார் கொஞ்சம் அதை பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த சொலைங்கெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு கட் பண்ணும் போதே எனக்கு ஒரே டெம்ட்டுங்க. நான் வந்து ஒரு பீஸ் வந்து பார்த்தேன், ஒன்று வாயில் போடுறது, ஒரு பிளேட்டில் போடுறது, இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் இந்த பழாப்பழம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. இப்போது வந்து நம்ம ஃப்ரெஷ் டுடே இந்த மாதிரி கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து 6 பீஸ் மட்டும் 60 ரூபான்னு விற்கிறாங்க. இது முழு பழாப்பழமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 150 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தோம். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸ் இருக்கானே, அவனுக்கும் பழாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் 2 பேரும் உட்காந்து பழாப்பழத்தை சாப்பிட்டு முடித்தோம். நாங்கள் பாருங்கள் அவன் எப்படி சாப்பிட்றா பாருங்கள். அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட்டான். ஏன்னா அது அவ்வளோ தேன் மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஒரு வழியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நிக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவள் வந்து வெளியிலலாம் கடைக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அவங்க.
அதுக்கு சரி ஒரு மால்ல வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிளான் பண்ணியிருந்தாங்க. அவளும் அவ ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஒரு கடையா என்னை ஏற வச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க அன்னைக்கு. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. மொத்தம் அவங்க 4 பேரு. ஸோ இப்போ வந்து லீவ் வேற இல்லையா? யாரும் எங்கேயும் போல. நான் நிக்கிதாவ வந்து எங்கேயுமே கூட்டிட்டு போல. அதனால இந்த மாதிரி அவ ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயா போகணும்னு சொல்லும்போது, நான் அத தடுக்கிறது கிடையாது. ஓகே என்ஜாய் பண்ணிட்டோம். அப்புறமா மறுபடியும் காலேஜ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் எங்கேயும் போ முடியாதுன்னு சொல்லிட்டு, அவ எங்க கூப்பிட்டாலும் போயிடுறது நானு. இப்போ நிக்கி கூட இருக்கிற பொண்ணு பேர் வந்து அமிர்தவர்ஷினி. இவங்கெல்லாம் வந்து ஒண்ணா படிச்சாங்க. இவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிக்கி மாரியே இருப்பா. அவ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 பேரும் கொஞ்சம் சிமிலராவே இருப்பாங்க பார்க்கறதுக்கு. நெறைய பேர் பார்த்தா சிஸ்டர்ஸான்னு நெனச்சுப்பாங்க. அவங்க பாருங்க அவங்க 2 பேர் ஃபேஸுமே கொஞ்சம் சிமிலரா இருக்கும். 2 பேரோட ஃபேஸுமே. க்ளோஸ்அப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ 4 பேரும் வேற வேற டிபார்ட்மெண்ட்ட வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நானும் வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா கூட, நாளைக்கு நீங்கெல்லாம் ஒண்ணா சந்திக்கவா போறீங்க அப்படின்னு கேட்டா, உடனே இவளுக்கு வந்து தாங்க முடியாத ஒரு அழுகை வந்துரும் நிக்கிக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாமா. ஆனா இந்த 2 இயர்ஸ் தான் வந்து இவளுக்கு வந்து இவங்கெல்லாம் கிடைச்சாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யாரும் இல்ல நிக்கிக்கு. சரி ஒரு பக்கம் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து அவங்க தனியா வந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அதனால வந்து சரி அவங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பிட வாங்கலாம், நம்மலாம் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து நான் வாங்கிட்டு போயிட்டுருந்தேன். அந்த மால்ல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ க்ரௌட் இருந்தாங்க. எல்லாரும் எங்கள மாரி தான் சும்மா அப்படியே வந்து வெட்டியா சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் டைம் பாஸ் பண்ணிட்டு, சும்மா சாப்பிட்றதுக்காகவே வந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த ஃபுட் கோர்ட்ல வந்து உட்கார கூட இடம் இல்ல. அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா இருந்தது பிளேஸு. எல்லாரும் வந்து இந்த ப்ளே ஸ்டேஷனுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒண்ணுமே இல்ல. ஷாப்பிங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க பெருசா. இந்த மாலுக்கு வர பாதி பேர் இப்படிதான் வருவாங்க. நிக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேற ஒரு டேபிள் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டாங்க. அவங்களே வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. எல்லா பசங்கள்லாம் சேர்ந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம மட்டும் என்ன சும்மா வெட்டியா உட்காந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து மோமோஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டு சும்மா அந்த கொஞ்சம் கேப்பில் வந்து ஏதாவது லைட்டாக வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பசங்க வந்து இந்த ப்ளே ஸ்டேஷனில் போயிட்டு இந்த கேமெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இதை வந்து பார்க்கறதுக்கு ஃபன்னாக இருந்தது. அவங்க அந்த பொண்ணு அமிர்தா வந்து பார்த்தீங்களா லிட்ரலாக வந்து கிக் பாக்ஸிங் தான் பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா அதில் ஏதோ ஸ்கெலிட்டன்லாம் வரும் போல இருக்கு நடுவில் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு தெரியாது, வெளியிலலாம் நம்ம பார்ப்பாங்கன்னு அப்படி தெரியாது அவங்களுக்கு. நம்ம வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அந்த மாதிரி ப்ளே ஸ்டேஷன் போயிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணி முடிச்சாங்க பசங்க. ஆனால் என்ன ஒன்று தெரியுங்களா, இவங்க கூட இருந்து விளையாடுறோமோ இல்லையோ நம்ம இருந்தே டயர்ட் ஆயிடுறோம் அந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஆமாங்க, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீவரு, செம்ம ஹை டெம்பரேச்சர் ஃபீவர் இருந்தது. ஒரு 2 நாளைக்கு என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல, அவ்வளோ ஃபீவரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே வந்து டாக்டர் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுலேயே இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து போட்டு விட்டாங்க. அது போட்டதுக்கப்புறம் கூட கண்டினியூ ஆச்சு எனக்கு ஃபீவரு. இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த கோவிட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்றதுனால டாக்டருக்கு வந்து ஒரு டவுட்டு, மேபி இது கோவிடாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் ஒரு நாள் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேலைக்கு எனக்கு எந்த ஒரு கோவிட் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு நாள் 2 நாள்லேயே வந்து ஃபீவர் எல்லாம் மொத்தமாக ஃபுல்லாக சரியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆனால் வந்து ஒரு 5 days வந்து சஃபர் ஆன மாதிரி இருந்தது. ஃபைனலாக வந்து நான் சரியாயிட்டேன். அதுக்கப்புறம் நிக்கிதா மறுபடியும் அவன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போனோன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னை பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டா. சரி ஓகே, நான் தான் சொன்னேன் எனக்கு இப்போ தான் உடம்பு சரியாயிருக்கு, மறுபடியும் என்னடி அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அவள் என்ன பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட வந்து வெளில போகணுன்னு ஆசைப்படும் போது நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணால் கஷ்டமாக இருக்கும்ல அவங்களுக்கு. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து லைஃப் டைமில் வராது. சரி எதுக்காக நம்ம அதை கெடுக்கணும்னு சொல்லி நானும் கிளம்பி போயாச்சு. அவங்கெல்லாம் நல்லா பீச்சில் சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பசங்க எல்லாருமே சேர்ந்து. அங்கே ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடந்தது. நம்ம இளையராஜா பர்த்டே இப்போ போச்சு இல்லைங்களா, ஸோ வந்து அதுக்காக வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க.
என்ன கேட்க போறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அது என்ன டிவி சேனல் கூட நான் பெருசா வந்து கேட்டுக்கல நானு. அவங்க டைரக்ட்டா வந்து இளையராஜா சார பத்தி ஏதாவது வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நிக்கிதாவோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து அவங்க தான் வந்து பேசினாங்க. ஆனா ஒரே காத்து, பயங்கரமான காத்து சத்தம். அதனால நம்மளோட இதுல வந்து கிளாரிட்டியா வந்து கேட்காது. ஏன்னா நாங்க மைக் கூட என்னோட என்னோட இதுல வந்து நான் மைக்கெல்லாம் எடுத்துட்டு போல. ஜென்ரலா நம்ம ஃபோன்ல ரெக்கார்ட் பண்றது தான். ஸோ அதனால வந்து சவுண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுறது வந்து கிளியரா இல்ல. அதுக்கப்புறம் நான் பேசியிருப்பேன். அது பாருங்க. ஸோ அவங்க வந்து இளையராஜா சார் பாடின பாட்டுக்கள் பத்தி வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து ஏன்னா வந்து சரியா கிளியரா கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து என்ன பேச சொன்னாங்க. நான் வந்து ஓகே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள வந்து இளையராஜா சார பத்தி சொல்றதுக்கு வந்து நெறைய இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் மட்டும் நான் சொன்னேன் நானு. அவங்க வந்து ஷூட் பண்ணி போட்டாங்க. இது எப்போ வரும்? எங்க வரும்? எதுவுமே கேட்காம நாங்க பாட்டுக்கு பேசிட்டு வந்தாச்சு. இத பாருங்க நீங்க. Favorite music teacher is getting interviewed. Woohoo! ஒரு அழகான ஒரு பாட்டுகளை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. லைக் எப்படி சொல்கிறது, வேர்ல்டு வைடாக வந்து உங்களை மாதிரி ஒரு ஜீனியஸ் அண்ட் மறுபடியும் ஒருத்தர் வந்து பிறக்க மாட்டாங்கன்னு யாருக்குமே அது எல்லாருக்கும் தெரியாதா. ஆனால் வந்து ஒரு ஒரு பாடலுமே நீங்கள் போடுற அந்த நுணுக்கமான ஒரு பீட்ஸ் வந்து அது ரொம்ப யூனிக். அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருக்கீங்க. இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிஸ் அதெல்லாம் வச்சு நிறைய பண்ணிருந்தாலும், ஆனால் அந்த காலத்தில் இருந்தது அது பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு மியூசிக் எடுத்துக்கிட்டேன்னா அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஒரு லெஜெண்டுக்கும் மீறி. ஸோ வந்து ஒரு கடவுளின் குழந்தை தான் நீங்கள், வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இன்னும் இருக்க லைஃப்பில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து எங்களுக்காக நீங்கள் வந்து மியூசிக்ஸ் வந்து நல்ல நல்ல மியூசிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ எங்களோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் எப்பயும் போல் உங்கள் இசையை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த தென்றல் வந்து தீண்டும் போது கூட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு மெலடி தான். அதில் வந்து அந்த ஹம்மே வந்து நல்லா இருக்கும். ஆனால் அதோட வெறும் தங்கனாலே சாங்லேயே எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா. அதுதான் இளையராஜா, வேறு எதுவுமே இல்லை. நோ வேர்ட்ஸ் டு சே அபவுட் இளையராஜா. ஏன்னா அவரை பற்றி சொல்கிறதுக்கும் பேசுறதுக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக அதுக்கு வயசும் கிடையாது.